ஹாய் காய்ஸ், இன்னைக்கான மினி vlog பார்க்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தனால காலையிலே ரசம் வச்சுட்டு போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் ஒயிட் ரைஸ் அண்ட் வாழைக்காய் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ரசத்தோட ரெசிபி வேணுன்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸுக்கு அரிசியும் தண்ணியும் கழுவி அடுப்பில் வச்சுட்டு அப்படியே வாழைக்காய் ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிட்டேன். வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி தோல் சீவிர கட்டையில் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி தோல் சீவி எடுத்திங்கன்னா ஈஸியாக தோல் வந்துடும். இப்போ ஒரு பவுலில் தண்ணி அண்ட் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வாழைக்காய் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணும் போது வாழைக்காவை மசாலா போட்டு பரட்டும் போது நல்லா உடையாமல் ஒட்டாமல் ஈஸியாக பரட்ட வரும். இப்போ வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வாழைக்காவை போட்டு நல்லா ஒரு பரட்டி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா பரட்டிக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை திறந்து விட்டு நல்லா 2 பரட்டி இதில் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் அண்ட் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு சிம்மில் மூடி போடாமல் வச்சு எடுத்தால் மொறுன்னு வாழைக்காய் ரெடி. இதை ரசம் ஒயிட் ரைஸ் அண்ட் வாழைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.